நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ஷில்பா. சொல்லுங்க சார். நான் கால் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது? ஹே, என்னாச்சு? இப்பதான் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களா? இல்ல, மீட்டிங்ல இருந்தேன், அதனால பேச முடியல. சாரி. ஏதாவது இம்பார்ட்டண்டா? நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? இவ்வளவு பிஸியான ஒரு லாயரை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றது என்னோட தப்புதான். பட் நீங்க இவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கேயாவது மீட் பண்ணலாமா? இல்ல ராம், இல்ல. நான் சென்னையில இல்ல. எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? லெட்ஸ் மீட் அப். எங்கேயாவது மீட் பண்ணலாமா? காலையில இருந்து ஃபோன் பண்ணி பார்த்து முடியல. சோ கிளம்பிட்டேன். ஓகே. குழந்தை சுவாதி இறந்து போனது ஒரு துயரமான சம்பவம். இதற்கு எந்த விதத்திலும் ஹாஸ்பிட்டல் பொறுப்பாக. பொதுவாகவே ஹாஸ்பிட்டல்களுக்கு வர்ற நோயாளிகள் நோய் முற்றிய நிலைமையில தான் வந்து சேர்றாங்க. சோ இதுக்கு அவேர்னஸ் இருக்கிறதா தெரியல. மிஸ்ஸஸ் லக்ஷ்மி அவர்களும் கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில தான் குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க. குழந்தைக்கு உடம்புல வேற காயங்கள் இருந்திருக்கு. டாக்டர்ஸ் எவ்வளவோ போராடியும் குழந்தைய காப்பாற்ற முடியல. ஆனா அந்த நேரத்துல ஊழியர்கள் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. அதனால இறந்து போன குழந்தையோட பாடிய பெற்றோர்கிட்ட உடனடியா கொடுக்க முடியல. ஆஸ்பத்திரியில குழந்தைக்கு எலி கடிச்சதா சுகாதாரத்துறை ஊழியர்கள் மூலமா குழந்தைக்கு எலி கடிச்சதாக ஒரு வதந்தி பரவ, அந்த நேரத்துல இத கவர் பண்ண வந்த ரிப்போர்ட்டர், அதாவது இந்த ஸ்ட்ரைக்க கவர் பண்ண வந்த ரிப்போர்ட்டர் இத பத்தி எழுதிட்டாரு. இத தெரிஞ்சதும் குழந்தையோட பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் மேல பணத்துக்காக வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்கள்ல ஏழைகளுக்கு 100% இலவசமா மருத்துவம் பார்க்கறாங்க. பணம் கொடுக்காம இலவசமா செய்யற எந்த சேவைக்கும் நுகர்வோர் விதி செல்லாது. எனவே முழுக்க முழுக்க பணத்திற்காக தொடுக்கப்பட்ட இந்த வழக்கை தள்ளுபடி செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Your Honor, with your permission, mortuary attendant Mr. முருகேசனை சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். ஓகே. எவ்வளோ நாளாக நீங்கள் இந்த மார்ச்சுரியில் வேலை பார்க்குறீங்க? 4-5 வருஷமா இருக்கேன். இங்கே ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி? என்ன மேடம், வேலை பில்டிங் ஃபுல்லாக ஏசி. என்ன கரண்ட் கட்டானா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கரண்ட் கட்டானா என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நேரம் கட்டானா பிரச்சனை இல்லை, ரொம்ப நேரம் கட்டானா கதவை திறந்து போட்டு வெளியே வந்துடும். ஏன் உங்களுக்கு ஜென்ரேட்டர் பேக்கப் எல்லாம் இல்லையா? மெயின் பில்டிங்கில் இருக்க மார்ச்சரியில் கண்டுக்க மாட்டாங்க. ஓ, தேங்க்ஸ். தட்ஸ் ஆல். ஹாய்ப்பா. அப்பா, கேஷுபாய் கேஸில் எல்லாம் ஸ்மூத்தாக போயின்னு இருக்கு.
டிஃபென்ஸுக்கு கேஷுபாய்க்காக அட்வொகேட் மோகன்ல அவர் ஆஜராக போறார். ஹி இஸ் pretty good with such cases. அப்புறம் நேஹா, அவளை கன்வின்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஷீ இஸ் ஓகேனா. அவ உங்களை மீட் பண்ண வேண்டிய அவசியத்தை நல்லா புரிய வச்சிருக்கேன். ஸோ ஷீ இஸ் அக்செப்டட். வெரி நைஸ். ஃபைனலி இன்னொரு சடன் டெவலப்மெண்ட். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எனக்கே இந்த நியூஸ் வந்தது. கேஷுபாயோட ஹெல்த் கொஞ்சம் மோசமாயிடுதான். ஐ see. அதனால அட்வொகேட் மோகன் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண போறார். டு கிவ் him immediate medical attention of course. ஸோ நாளைக்கு வந்து கேஷுபாயை ஜெயிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. பாவம் கேஷுபாய், பிபி ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். உங்க பேரு? விஜயா. ஹாஸ்பிட்டல்ல எந்த டிபார்ட்மெண்ட்? ஐசியூவில் டியூட்டி நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. உங்களுக்கு எவ்வளோ வயசாச்சு? 39. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க? ஒரு குழந்தைங்க. குழந்தை ஸ்வாதி அட்மிட் ஆன அன்னைக்கு நீங்க டியூட்டியில் இருந்தீங்களா? டியூட்டியில் தாங்க இருந்தேன். அட்மிட் கார்டு போட்டதே நான் தான். ஓ, எந்த கண்டிஷன்ல வந்து அவங்க அட்மிட் ஆனாங்க? சீரியஸான கண்டிஷனில் தான் இருந்தது. டெங்கு காய்ச்சல்னு சொன்னாங்க. ஓ, அவங்க அட்மிட் ஆனப்போ வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் இல்லை அவங்க உடம்புல வேற ஏதாவது காயங்கள் இருந்ததா? காயெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஓகே. இது ஸ்வாதி இறந்த பிறகு அவங்களோட உடலை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்த அன்னைக்கு எடுத்த பிக்சர். இது ஸ்வாதி தானே? ஸ்வாதி தாங்க. இங்க தெரியுற காயங்களுக்கான அறிகுறி ஏதாவது அவங்க அட்மிட் ஆன அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சதா? அப்படி எதுவும் இல்லைங்க. ஓகே, தேங்க் யூ. தட்ஸ் ஆல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நைஸ் ஆஃபீஸ் தினேஷ். ஓ, தேங்க்யூ. அப்பா எப்படி இருக்காரு? முதல்ல அப்பாவை ஜெயிலில் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அங்கிள். அப்படியா? ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு அங்கிள். குட் குட். நர்ஸ் விஜயா, உங்கள் டியூட்டி ஹவர்ஸ் என்ன? 2 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். சுவாதி அட்மிட் பண்ணும்போது டைம் 8:45. கிட்டத்தட்ட உங்கள் டியூட்டி ஹவர்ஸ் முடியிற டைம். அந்த டைம்ல நீங்க கால் பிக் பண்ணணும், ஃபைனல் ரவுண்ட்ஸ் போகணும், ரீப்ளேஸ்மெண்ட் நர்ஸ் வரணும். இவ்வளவு பிஸில ஸ்வாதியை உங்களால முழுசா செக் பண்ண முடிஞ்சதா? இதுவரையிலும் வந்தவங்களுக்கு ஃபீவர்னு கார்டு போட்டு அட்மிட் பண்ணிருப்பீங்க. வேற எதையும் உங்களால செஞ்சிருக்க முடியாது இல்லையா? ஐசியூ வார்டில் இருந்துட்டு ஏனோ தானோ ரிப்போர்ட் பண்ண முடியாது சார். அங்க எல்லாம் கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். That's all, Your Honor. Can I please ask some questions to Dr. Abraham? Swati first treat பண்ண டாக்டர் அவர்தான். Permission granted. Thank you. லக்ஷ்மி அவங்க குழந்தை ஸ்வாதியை ட்ரீட்மெண்ட்காக ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா? ஆமாங்க. குழந்தையோட கண்டிஷன் எப்படி இருந்தது? முதல்ல சாதாரண காய்ச்சல்ல தான் மருந்து கொடுத்தோம். ரெண்டாவதா பிளட் டெஸ்ட் பண்ணோம். அப்பதான் தெரிஞ்சது குழந்தைக்கு டெங்குன்னு. ஸோ நீங்க தான் ஸ்வாதியை இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ண சொன்னீங்க இல்லையா? ஆமா. ஓகே. அவங்க ஸ்வாதியை கூட்டிட்டு வரும்போது அவங்க உடம்புல ஏதாவது காயங்கள் இருந்ததா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்க கடைசியா அவங்களை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பும் போது உடம்புல ஏதாவது காயங்கள் இருந்ததா? இல்ல, அப்படி எதுவும் இல்ல. தேங்க்யூ. சரிங்க.
தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். குழந்தை ஸ்வாதி அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகும்போதே சீரியஸான கண்டிஷனில் தான் இருந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? எஸ் மேடம். அவங்க ஐசியூவில் தான் இருந்தாங்களா? எஸ் மேடம். உங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் நர்ஸ் விஜயா அண்ட் ஸ்வாதியை ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணவங்க டாக்டர் ஏப்ரஹாம் 2 பேருமே அந்த குழந்தையோட உடம்புல எந்த விதமான காயங்களும் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அட்மிட் ஆன போதே அந்த காயங்கள் இருந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. சோ அந்த காயங்கள் எதனால வந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இன்ஃபெக்ஷனால வந்திருக்கோம். அதுக்கும் சேர்த்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். குட். எஸ் கம் இன். ஹலோ நேஹா, வாமா. கம் இன் ப்ளீஸ். உட்காருமா. நேஹா, அடுத்தது ஜனார்தனன் உன்னை மடக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்க அப்பா கிட்ட இருந்து வேலுக்கு வந்த அந்த ஃபோன் கால். போலீஸ் அவருடைய மொபைல் செக் பண்ணபோது வேலுடைய மொபைல்ல கடைசியா வந்த கால் உங்க அப்பாவுடைய கால். வேலுவை த்ரெட்டன் பண்ணி மிரட்டுறதுக்காக தான் அப்பா கூப்பிட்டு இருந்தாரு அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லுவாங்க. ஓகே, ஆனா நீ என்ன சொல்லணும்னா, ஆமா அப்பா வேலுவை கூப்பிட்டு இருந்தாரு. ஏன்னா வேலுவோட சமாதானமாக போறதுக்காக வேலுவை மாப்பிள்ளையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு என்ன உதவி தேவைன்னு கேட்கறதுக்காக தான் வேலுவை மொபைல்ல கூப்பிட்டு இருந்தாரு, வந்து மீட் பண்ண சொன்னாரு அப்படின்னு நீ சொல்லணும். ஓகே, புரியுதா நேஹா? ஆர் யூ கெட்டிங் தட் கிளியர்? குட். நேஹா, அடுத்த முக்கியமான பாயிண்ட். ஜனார்தன் ரொம்ப சாமர்த்தியசாலி. நீ போலீஸ்க்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் மாதிரி மறுபடியும் கோர்ட்டில் பேசணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுவாரு. துருவி துருவி கேள்வி கேட்பாரு, நல்லா பயமுறுத்துவாரு. ஆனா நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுவும் முக்கியமா வேலு காணாம போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்களை பத்தி நிறையவே கேள்வி கேட்பாரு. வேலு காணாம போன போது நீ உன்னுடைய மொபைல்ல இருந்து நிறைய ஃபோன் கால் போட்டு அவனை ரீச் பண்ண ட்ரை பண்ண. அந்த மிஸ் கால்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு அண்ட் போலீஸுடைய எவிடன்ஸ்ல அதெல்லாம் இருக்கு. ஆல்சோ அதுக்கப்புறம் நீ உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்க. அது ஏன்னு ஜனார்தன் துருவி துருவி கேட்பாரு. அதுக்கு நீ என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? நான் வேலுவை கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா அவரை ரீச் பண்ண முடியல. அவர் எங்க அப்பாவை மீட் பண்றதுக்கு தான் போயிருந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வேலு வந்துட்டாரா, எல்லாம் நல்லா முடிஞ்சா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு நீ சொல்லணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நேஹா, இந்த கேஸுக்கே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். நேஹா தான் தன்னுடைய அப்பாவுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல சண்டை போட்டு போலீஸ்காரங்களை தன் கையோடவே கூட்டிக்கிட்டு வந்து தன்னோட வீட்டுல அவ அப்பாவை அரெஸ்ட் பண்ண வச்சாங்க அப்படின்னு எஃப்ஐஆர்ல இருக்கு. அதை ஒன்னால மறுக்க முடியாது. ஏன்னா அங்க மீடியாவும் இருந்தாங்க அப்படின்னு ஜனார்தன் சொல்லுவாரு. அதுக்கு நீ என்ன சொல்லணும் தெரியுமா நேஹா? I'll tell you. நீ ட்ராக்கை மாத்தி பேசுறதுனால ஜனார்தனன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாரு. ரொம்ப ரொம்ப கோவப்படுவாரு. அந்த கோவத்துல உன்னை கன்ஃபியூஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுவாரு. தடுமாற வைப்பாரு. அக்ரெசிவா கேள்விகளை உண்மையில எரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. நீ அமைதியா தெளிவா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். ஓகே?
உங்கள் விஜய். இங்க நான் சொல்லி கொடுத்தபடி கரெக்டா அந்தந்த பாயிண்ட்டுக்கு அந்தந்த பதில்களை மட்டும் சொல்லணும். புரியுதா? ஒரு முக்கியமான சாட்சி வேலுடைய அந்த நல்ல ஃப்ரெண்டு சாமி தானே அவர் பேரு. அவரை விட்னஸ கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாமி மேட்டர் தான் நம்ம கொஞ்சம் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். பண்ணிடலாம். அந்த சாமிங்கிறவர் வேலுக்கு நல்ல ஃப்ரெண்ட் இல்ல? ஃபைன், நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நேஹா, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எதிரில் நீ எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. போலீஸால நீ கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ இப்ப கோர்ட்ல சொல்ல போற விஷயம்தான் இந்த கேஸையே முடிவு செய்யும். தெரியுதா நேஹா? அதை மனசுல வச்சுக்க. நீ கோர்ட்ல சொல்ல போற விஷயங்கள் தான் உங்க அப்பா கேஷுபாய் ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். Neha, one more thing, finally. நேஹா, நான் சொன்னதையெல்லாம் மனசுல வாங்கிக்கிட்டியாம்மா? That's good. That's good.